பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் திருப்பூர்ல ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். இந்த குப்பை கொட்டுற விஷயத்தை பத்தி பேசிட்டு அங்க அவரு நிறைய குரல் கொடுத்தாலும் திடீர்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. செங்கோட்டையன் அவர்கள் இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காரு, இந்த நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டப்போ அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. செங்கோட்டையன் அவருடைய அரசியல் அவரு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அவருக்கு சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரை வேண்டுமானும் தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நேத்து ஒருத்தர் தலைவராக ஏற்றிருக்கலாம், இன்னைக்கு அவங்களே தலைவராக அவர் வச்சுக்கலாம். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணனை எங்கேயும் நான் குற்றம் சுமத்த மாட்டேன். காரணம், வேறு கட்சியில் இருக்கிறாங்கிறக்கா அப்படி நான் மாற்றி பேச முடியுமாங்க? தவறாக போயிடும், நானும் சராசரி அரசியல்வாதி ஆயிடுவேன். அதனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருடைய அரசியல் அவர் பண்ணட்டும். மோதுவது தேர்தல் களத்தில் வாக்குப்பெட்டியில் மோதுவோம். அதனால் செங்கோட்டையன் அவர்கள் இந்த கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட், என் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியனா 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அதனால் அரசியல் அனுபவத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை. அந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, ஒரு அரசியல் களத்துக்கு போறார் அப்படின்னா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. உண்மையாலுமே இந்த பதில கேட்டதுக்கு அப்புறமே பூரிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அரசியல் மாண்பு அப்படிங்கிறது இதுதான். அதை ஒரு இடத்துல கூட அண்ணாமலை அவர்கள் வெளிக்காட்டுறதுக்கு தயங்கினதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அவரை விமர்சனம் பண்ணனா நானும் சராசரி அரசியல் தலைவர் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு. 1000 தான் இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் அரசியல்ல மூத்தவர், அவரை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவருக்கு தெரியுங்க அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய மூத்த ஆளா இருந்தா என்ன இல்லன்னா என்ன, நாங்க விமர்சனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா இஷ்டத்துக்கு பேசுவோம், எங்களை யாரும் கேட்க முடியாது, எங்களுக்கு ரூல்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க.